வணக்கம் எல்லோருக்கும். 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் ஒருத்தன் அவங்க அப்பா, அம்மா இறந்து போயிடுறாங்க. அதனால அவனோட படிப்பு அப்பவே நின்று போயிடுது. அவன்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வீடு மட்டும்தான். அவனுக்கு வாழ்க்கையில என்ன பண்ணணும்னு தெரியல. கொஞ்ச நாள் அந்த வீட வச்சு சமாளிக்கிறான். கிடைக்கிற பொருட்கள சாப்பிட்டு வரான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர், பக்கத்து ஊர்ல ஒருத்தர் செட்டியார் இருக்காரு. அவர்கிட்ட போய் கொஞ்சம் கடன் கேட்கலாம். உன் வாழ்க்கையில நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கோ. நல்ல வருமானம் கிடைக்கும்போது அவருக்கு வட்டியும் அசலோடும் சேர்த்து திருப்பி கொடுத்துரு அப்படின்னு அந்த செட்டியார்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. இவனும் போறான். செட்டியார் வீட்டு வெளியில் நிக்கும்போது உள்ள சத்தம் கேட்குது. செட்டியார் ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா நீ வாங்கின கடனை ஒழுங்கா திருப்ப தெரியல, வட்டியும் கொடுக்க மாட்ற, அசலும் கொடுக்க மாட்ற, கேட்டா என்னோட தொழில் நஷ்டம் அடைஞ்சிட்டுன்னு கேட்குற. உண்மையா திறமையா இருந்ததுன்னா ஒருத்தன் செத்த எலியை வச்சு கூட அவனால பொழப்ப நடத்த முடியும். அதை வச்சு அவன் பிசினஸ் தொடங்கி பெரிய ஆளாயிருவான். நீ இப்படி காரணம் சொல்லாத, தயவு செய்து உன்னோட பொருளை வச்சுட்டு நீ வெளியே போ அப்படின்னு செட்டியார் மிரட்டி இருக்கிறாரு. இவன் அதை பார்த்து பயத்துல சரி நம்ம அங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா செட்டியார் இவனை பாக்குறாரு. எதுக்கு வந்திருக்க, என்ன விஷயம்னு கேட்குற மாதிரி இவனை பார்த்தோன்னே இவனுக்கு புரிஞ்சு போச்சு. மறுபடியும் செட்டியார் கிட்ட போறான். எனக்கு ஒண்ணு வேணாம், ஏன் அந்த செத்த எலி அந்த மூலையில கிடக்கிற ஒரே ஒரு எலியை மட்டும் கொடுங்க, செத்த எலி தானு சொல்லிட்டு கொடுக்குறாரு செட்டியார். சரி இவன் சொல்லிட்டு இவன் செத்த எடுத்துட்டு வழியே வந்துட்டு இருக்கும்போது ஓரமா ஒருத்தர் பூனைக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு இவன்கிட்ட கேட்கறாரு. இவன் எலியை கொடுக்குறான். எலியை கொடுத்த நன்மைக்காக அவர் என்ன பண்றாரு, கொஞ்சோண்டி கடலையை கொடுக்குறாரு. கடலை எடுத்துட்டு வீட்டுக்கு வரான். கடலை நல்லா வறுத்து பொட்டுக்கடலையா மாத்தினான். பொட்டுக்கடலையா மாத்தினவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த கடலையை எடுத்துட்டு போய் நம்ம விவசாயிகிட்ட விற்கலாம், தண்ணியும் கொடுக்கலாம், அவங்க ஏதாவது நமக்கு தருவாங்க, அதை வச்சு நம்ம வேற ஏதாவது பண்ணலாமான்னு தோணுது. இவன் அந்த கடலையும் ஒரு குடம் தண்ணியும் எடுத்துட்டு போறான். மரத்துக்கடியில் உட்காந்துருக்கான். விறகு எடுத்துட்டு வரவங்க எல்லாருக்கும் தண்ணி வைக்குது. இவன் கடலையும் தண்ணியும் கொடுக்கறதால அந்தவங்க கொஞ்சம் விறகை இவங்கிட்ட கொடுக்குறாங்க. இவன் அந்த கொஞ்சம் விறகை கொண்டு கடையில விற்று மறுபடியும் கடலை வாங்குறான். மீதி இருக்க விறகை வீட்டில் கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறான். இப்படியே கொஞ்ச நாட்கள் நடந்து போய்கிட்டே இருக்கான். கடலை வித்த இடத்துல இப்போ இன்னும் கொஞ்சம் சில பொருட்களை வச்சு விற்க ஆரம்பிக்கிறான். இவனோட தொழிலும் நல்ல வளர்ச்சி அடையுது. எல்லாரும் விறகு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவனுக்கு மொத்தமா விறகு சேருது. மழைக்காலம் வந்துருச்சு. ஊர்ல யார்ட்டையுமே விறகு இல்லை. இவங்கிட்ட மட்டும்தான் காஞ்ச விறகு இருக்கு. மொத்தமா விறகு வைக்கும்போது நிறைய பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சு பெரிய பிசினஸா ஒன்று தொடங்கலாம். இந்த நிலைமைக்கு நமக்கு வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது செட்டியாரோட அந்த செத்த எலி உதவி ஞாபகம் வருது. உடனே உதவியை மனசுல வச்சுட்டு ஒரு வெள்ளியால ஆன ஒரு எலியை செஞ்சு அந்த செட்டியார்கிட்ட கொடுக்க போறான். செட்டியார் நீ யாருன்னு விசாரிக்கும்போது இவன் சொல்றான், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எலி கொடுத்தீங்க நீங்க, அந்த எலியை வச்சு நான் அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்னு இவன் வளர்ந்த கதையை சொன்னோன்னே செட்டியாருக்கு ஒரே சந்தோஷம். நீ உண்மையா உழைச்சதெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க, நான் உதவுனதுல பெரிய உதவி இல்லைன்னு சொல்லிட்டு செட்டியார் அவனை பாராட்டினோம். அதாங்க ஒருத்தன் வாழ்க்கையில முன்னேறன்னு நினைக்கும் போது உண்மையா இருந்து அவனோட தொழில் மேல நம்பிக்கை வச்சு நடக்கும்போது கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியும். அது செத்த எலியா இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதா அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியுங்கிறது இவனோட கதையில இருந்து தெரிஞ்சுக்கலாம். செத்த எலியை வச்சு எப்படி பெரிய பணக்காரனானா, இதுதான் இந்த கதையோட மோட்டிவ்.